நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது. அது கேள்வின்னு சொல்லுவதை விட இந்த இயலாமையை எப்படி மாற்றுவது என்று ஆற்றாமை சொல்லிக் கொள்ளுவது. பக்தியில் வளர வேண்டும், முக்தி பெற வேண்டும், விருப்பம் நம்மில் பலருக்கும் உள்ளது. ஆனால் அதே சமயம் நம்மால் இதெல்லாம் பண்ண முடிகிறதா? சகிப்புத்தன்மை வளர்த்து கொண்டு விட்டோமா? இல்லை. எளிமையை கடைபிடித்து கல்யாணங்களில் படாடோபத்தை குறைத்து விட்டோமா? இல்லை. அழகு சாதனங்களை உபயோகப்படுத்தி இந்த உடலை அழகுபடுத்துவதை நிறுத்திவிட்டோமா? இல்லை. ஜீவகாருண்யத்தோடு பிராணிகளுக்கும் உணவளித்தோமா? இல்லை. யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்மாலான உதவி செய்ய முடிந்ததா? இல்லை. கோபத்தை குறைத்துக் கொண்டோமா? இல்லை. புறங்கூறுவது, வதந்தி பேசுவது, இதெல்லாம் ஏதாவது குறைத்துக் கொண்டோமா? இல்லை. இப்படி பலவற்றுக்கும் இல்லை இல்லைன்னு பதில் வருகிறதே. அப்ப நாம் படிப்பது, கேட்பது இதெல்லாம் எங்கு போகிறது? இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொள்வது? இதற்குள் தானே இருக்கிறோம். என்ன செய்யலாம்ங்கிறது தான் ஆற்றாமை. இதை குறை கூறுதல்னு கூட சொல்ல முடியாது. இயலாமை, ஆற்றாமை. அடியனுக்கு தோன்றினது, இது ஒரு சின்ன மாறுதல் தான் செய்ய முடியும். சொல்லப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியானவை. ஆனால் நான் ஒவ்வொன்றும் சொல்லும்போது நாம் மாற்றிக் கொண்டோமா, செய்தோமா என்று கேட்டு இல்லை இல்லை என்றேன். அங்கு மட்டும்தான் மாறுதல். நான் ஜீவகாருண்யத்தோடு இருந்தேனா? படாடோபத்தை குறைத்து விட்டேனா? என்னை அழகுபடுத்திக் கொள்வதை நிறுத்திவிட்டேனா? ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தேனா? எல்லாவற்றையும் தன்னிலை உரிமையில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அது தொடங்கினால் பல மாறுதல்கள் வரும். நாம பொதுவா கலெக்டிவா இந்த கேள்விகளை கேட்கும்போது இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் யாரோ பலர் செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய புத்திக்கு தோன்றும். ஆனால் உண்மை என்ன? நான் செய்ய வேண்டும். கூட்டமாக முக்திக்கு போக போகிறோமா, தனித்தனியாக போக போகிறோமா? முதலில் கூட்டமாக யாரும் வரமாட்டார்கள், கூட்டாலும் வரமாட்டார்கள். அடுத்தவர் கூட்டால் நாமும் போக மாட்டோம். அதனால் அவரவர் தனித்தனியாகத்தான் போயாக வேண்டும். அப்ப அதற்குரிய முயற்சியும் தனித்தனியே தான் எடுத்தாக வேண்டும். இதில் கூட்டு முயற்சி தேவையில்லை. ஆனால் உடனே என்ன சொல்ல தோன்றும்? சமுதாயமே மாறி இருக்கும் போது எல்லாருமே எதையோ சாப்பிடுகிறார்கள், வாங்கித்தான் சாப்பிடுகிறார்கள். வீட்டில் சமைத்து கடவுளுக்கு கண்டரோல பண்ணி சாப்பிடுவது எத்தனை பேர்? உலகமே இப்படி வேகமாக போகும்போது நான் மட்டும் பண்ண முடியுமா? அப்படி நினைக்க வேண்டாம். நிச்சயமா முடியும். அப்படியே முடியாதுன்னு வைத்துக் கொண்டாலும் எது நமக்கு இப்ப முடியாதுன்னு தோணித்தோ ஒரு 10 விஷயங்களை பட்டியல் போடுவோம். இதில் எத்தனை தனி மனிதனாக என்னால் செய்ய முடியும்
என்று முதல்ல டிக் அடிப்போம். அதை பண்ண ஆரம்பிக்கலாம். தானே மற்றவருக்கு பெருமான் வழிகாட்டுவார். அதனால் இது சமுதாயமே இப்படி இருக்கிறது, இது கலியுகம். சரி, இதில் பண்ண முடியாது சிலது இருக்கலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நமக்கே எது ஒரு கலெக்டிவ் தப்பு என்று தோன்றுகிறதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவோம். அது எது எது என்னால் பண்ண முடியுமோ அதை தொடங்கினால் அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் தான் பெருமான் இறங்குகிறார், கை கொடுக்கிறார். அவர் கூட்டமாக செய்தால் தான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார். அவர் எங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, ஒவ்வொருத்தனுடைய உள்ளத்திலும் தான் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் இவனோட ஹயரார்கி இருக்கிறது. என் மெசேஜ் எல்லாம் பெருமானுக்கு போகுமோ போகாதோ, இதுல ஒரு அந்தந்த ஹையர் அப்ஸ் அத்தாரிட்டி மூலம் போக வேண்டும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்குள் உட்கார்ந்து இருக்கிறார். நான் என்ன செய்கிறேனோ அவரோட அவர் என்ன கொடுக்கிறாரோ எனக்கு. இது வேற எந்த இடத்தில் கிடைக்கும்? ப்ரமோஷனில் கிடைக்குமா? இன்கிரிமெண்டில் கிடைக்குமா? 1000 அப்ரைசல் நம்முடைய மேலதிகாரி போடுவாரா மாட்டாரா தெரியாது. அதெல்லாம் இங்க எதுவுமே இல்லை. நான் தான், அவர் தான். அதனால் இது ஏதோ கூட்டாகத்தான் செய்ய முடியாமல் போகிறதே நினைத்து கவலைப்படாமல், சமுதாயமே இப்படி இருக்கிறதே என்று நினைத்து ஏங்காமல், இதில் என்னால் எது முடியும்னு தொடங்கினால் தானே பெருமானே நமக்கு அந்த அருளை கொடுக்கிறார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.